ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பழ கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வலிச்சோதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ. பரவாயில்லைங்க, வேண்டாம். என்னங்க ஐயா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. தள்ளி இல்லைங்க, குத்துக்கள் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய், எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். அவர் வரலீங்களா? வந்தா உங்க குரலை கேட்டனா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பாத்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே. அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. ஏண்டா? குடுமா. தம்பி யாரு? என் மகன் பேரு செல்லத்துறை. என்ன பண்றாரு? அண்ணைய பாத்துக்கிறேன். ஏன்பா இவர்தான் சிற்பியா? ஆமா. அப்ப இவங்க என் மக. எடுத்துக்குங்க. இல்ல வேணாம். பரவாயில்ல, எடுத்துக்குங்க. வேண்டாங்க. சும்மா அங்க என்ன எப்படி மோர கூடப்பா, தயிர் ஆயிட போகுது. அங்கெல்லாம் கொடு. கொண்டாப்பா. இந்த இதையும் குடி. நல்லதுங்க. இல்ல, எனக்கு மோர் பிடிக்காது. அப்போ காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லைங்க. அப்போ புறப்படலாமா? புறப்படலாம். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. இந்த பாரு, முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா. ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ, ஆஹா, கொன்னுட்டீங்க டே. ஐயோ, ஆஹா. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ, எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, நாய்க்கு படம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. ஏய் படுவா, இதுதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகனம் படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. என்ன இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே? இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுன்னு. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தான வாசிச்சாரு. அப்ப நீயும் வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்ல வாசிச்சாரா? அதுவும் தமிழ் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க, வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்தை மாட்டிக்கிட்டனே. ஞான சூனியம் சொல்ல ஞானம் கட்ட போயிட. நீ வெளிய வந்து ஆள முட்டி
நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன்னு. ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாழாட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். ஏங்க நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னா ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்கல. என் பேர் அப்பா கண்ணிலடா. சபையில தங்கப்பா நலந்தானா. சும்மா இருக்கனே. அந்த ஆளு என்ன தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான். இனிமே நம்மளால தாங்காது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இந்த ஊர்ல இருக்கணும். ஐயோ, அவன் கோவில் வேலையா வந்திருக்கான். அவனை ஊரை விட்டு மாத்த முடியாது. ஒண்ணு செய், நீ ஊரை மாத்திக்கோ. அடாடா, அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசே இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மந்திரவாதிய பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம்.